வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாமோட செகண்ட் ஸ்டேஜ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்டிபிசி எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து மோரலஸ் முடிஞ்சது. இன்னும் 7th ஃபேஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அது கொரோனானால தள்ளி போயிருக்கு. கூடிய சீக்கிரமே அதுவும் நடந்துடும். லைக் ஆகஸ்ட் மந்த் நடக்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்குது. பிகாஸ் இது வந்து ரொம்ப 2 இயர்ஸ்க்கு முன்னாடியான நோட்டிஃபிகேஷன்னால சீக்கிரமாகவே செகண்ட் ஸ்டேஜும் வந்துடும். இந்த இயர்க்குள்ளார் 2021குள்ளாரே செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமும் முடிஞ்சிடும். பிஃபோர் தட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக 2017 தான் வந்து என்டிபிசியோட செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் நடந்தது. அதோட கொஷின் பேப்பர் தான் ஷிஃப்ட் வைஸாக நம்ம ஒவ்வொரு ஷிஃப்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். மேக்ஸ் தனியாக ஒரு வீடியோவாகவும், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் தனியாக ஒரு வீடியோவாகவும் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மேலே லிங்க் ரைட் கார்னரில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, அங்கே நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கான முதல் கேள்வி, n has rupees p more than k. The total amount available with n and k together is q. How much does k have? ஸோ நமக்கு எந்த ஒரு நியூமரிக் வேல்யூமே இல்லைங்க, எல்லாமே வந்து ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான். வெறும் நம்ம அசம்ஷனை வச்சு தான் இந்த கேவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன், 2 பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சது, n k. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறத பார்த்தோம்னா n கிட்ட கேவை விட பிங்கிற அமௌண்ட் ஸோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேவோட அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ n கிட்ட எக்ஸ் ப்ளஸ் பிங்கிறது அமௌண்ட்டா. ஸோ n as p more than k. ஓகேங்களா? and then total amount available with n and k together is q. n-க்கும் k-க்கும் 2 பேருக்கும் ஓட அமௌண்ட்டும் சேர்த்தோம்னா நமக்கான வேல்யூ, இந்த அமௌண்ட் வரக்கூடிய வேல்யூன்னு பார்த்தோம்னா q. இப்போ நம்ம k-ஓட அமௌண்ட், அதாவது x வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ k வேல்யூ ஈக்குவல் டு n ப்ளஸ் k டோட்டல் அமௌண்ட் மைனஸ் n கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது. இதை கண்டுபிடிச்சா நம்ம k வேல்யூ தெரிஞ்சிருமா? ஓகேங்களா? ஏன்னா நமக்கு கிட்ட k வேல்யூ மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ஏன்னா அதுதான் தெரியாத வேல்யூ. ஸோ கேவோட வேல்யூங்கிறது வந்து x ஈக்குவல் டு n ப்ளஸ் கேங்கிறது வந்து q மைனஸ் என்னோட வேல்யூ n கிட்ட எவ்வளோ இருக்குது, x ப்ளஸ் p. ஸோ இப்போ இதை ஈக்குவேட் பண்ணலாம். x ஈக்குவல் டு q மைனஸ் எக்ஸ் மைனஸ் பியா. ஸோ அப்போ எக்ஸ் வெளியே எடுத்து வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் எடுத்து வந்துக்கலாம், சாரி லெஃப்ட் சைடில் எடுத்து வந்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு q மைனஸ் பி அண்ட் தென் 2x இஸ் ஈக்குவல் டு q மைனஸ் பி. எக்ஸோட வேல்யூ என்ன வருது, q மைனஸ் பி பை 2. ஸோ ஆப்ஷனில் பார்க்கலாம், q மைனஸ் பி பை 2. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x இன் x ஈஸ் டு 3 by 7 is to 7 by 9 is to 5 by 9. ஸோ இது ஃபோர்த் ப்ரொபோஷனல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம போடும் இல்லைங்களா, அதாவது a is to b is to c is to d னா a into d, b equal to b into c. அதே தான் இங்கேயும் x into 5 by 9 equal to 3 by 7 into 7 by 9. Clear? So இங்கே 9 9 cancel, 7 7 cancel and x is equal to 3 by 5 வரும். கரெக்டா? x ஓட வேல்யூங்கிறது வந்து 3 by 5. ஓகேங்களா? Find the mode of the following data: 70, 80, 65, 70, 90, 90, 80, 70, 75, 65. ஸோ இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா? மோடு, மீன், மீடியன், ரேஞ்ச், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து டேட்டா. ஓகேங்களா? இது டேட்டா செட். இந்த கொடுத்துருக்க டேட்டா செட்டில் மோட் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு நம்பர்
எந்த ஒரு குறிப்பிட்ட டேட்டா ரிப்பீட்டடா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் மோட். அடுத்து மீன் பார்த்தோம்னா சிம்பிள் ஆவரேஜ் தான். மீடியன் வந்து எந்த நம்பர் மிடில் வேல்யூவாக இருக்கோ அது மீடியன். ரேஞ்சுங்கிறது வந்து கொடுத்துருக்க டேட்டாவில் ஹை வேல்யூ மைனஸ் லோ வேல்யூ அது வந்து ரேஞ்ச். கிளியர்? ஓகேங்களா? இப்போ நமக்கு மோடு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேருந்து போகும். 90 எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 1 2 2 தடவை ரிப்பீட் ஆகுது. அடுத்து 80 1 2 ஸோ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. 70 1 2 3 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அண்ட் 65 எடுத்துட்டோம்னா 1 2 ஸோ 2 டைம்ஸ். ஸோ ஆப்ஷன் சி வந்து 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ அதுதான் கொடுத்துருக்க டேட்டா செட்டோட மோட் வேல்யூ. ஸோ மோட் வேல்யூங்கிறது வந்து 70. ஓகேங்களா? அடுத்து simplify the following 1 plus 2 by 3 1 plus 2 by 3 divided by 1 plus 1 by 3 divided by 2 by 3 plus 1. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா போடும். பிகாஸ் போடோமாஸ் பிரின்சிபல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் அதுக்கப்புறம் ஆஃப் அப்படின்னு சொல்லி, அதாவது 3 1 by 3 ஆஃப் சம் வேல்யூ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்து டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணலாம். ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணோம்னா இங்கே வந்து 5 by 3ன்னு வருமா, டிவைடட் பை அண்டு இங்கே வந்து 4 by 3 divided by 5 by 3. So 5 by 3 divided by இந்த bracketல இருக்க சால்வ் பண்ணலாம். 4 by 3 into 3 by 5 வருமா, கரெக்டா? ஸோ இப்போ 3 3 கேன்சல், 4 into 5 வரும். 5 by 3 into 5 by 4. ஆன்சர் பார்த்தோம்னா 25 by 12. 25 by 12 is the answer. அடுத்து the simple interest at r% annum r% per annum on a certain principal p is 9/6 of p. If r is equal to the number of years n, find the value of n. நமக்கு இங்கேயும் பார்த்தோம்னா நியூமரிக்கல்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான். அதாவது இந்த குறிப்பிட்ட நான் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட், சாரி நான் கடன் வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்து n இயர்ஸ், அதாவது குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் என்னோட பிரின்சிபல்லேருந்து 9/6 ஆஃப் த பிரின்சிபலாக மாறுது. ஸோ இப்போ எஸ்ஐங்கிறது வந்து 9/16 ஆஃப் பிரின்சிபலாக மாறுது. என்ன வருஷம்னு கொடுக்கல, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதும் கொடுக்கல. ஓகேங்களா? இப்போ நான் என்னங்கிற வேல்யூ எத்தனை வருஷத்தில் இது மாறுது அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ், ஸோ ஃபார்முலா தெரியும், எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா மாறுது, 9/16 ஆஃப் பி. ஸோ ஆஸ் இட் இஸ் வச்சுக்கோங்க, பி இன்டூ என் இன்டூ ஆரோட வேல்யூ, ஆர் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ என்னும் ஆரும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னும் ஆரும் ஈக்குவல்னா ஆர் ஈக்குவல் டு என்ன, ஸோ 100, பிபி கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் ஸோ 900 by 16 n ஸ்கொயர் வரும். ஸோ n ஸ்கொயர் பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 by 16 ஈக்குவல் டு என்ன. இப்போ என்னோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து எனக்கு 30 by 4ன்னு வரும். 30 by 4 ஈக்குவல் டு டிவைட் பண்ணால் 7.5. அப்போ என்னோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து 7.5 இயர்ஸ். ஓகேங்களா? 7.5 இயர்ஸ். ஸோ இந்த சம்மை இந்த மாதிரியும் போடலாம். ஆர்
ஸோ நம்ம கண்டிஷன் பார்த்தோம்னா எண்ணும் ஆரும் ஈக்குவல், ஓகேங்களா. நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட்டும் ஈக்குவல் அப்படின்னா, அதாவது டைமும் ரேட்டும் ஈக்குவலுங்கிற பட்சத்தை 100 இன்ட்டு சம் ஆஃப் மணி ஸ்கொயர் ரூட், ஓகேங்களா. ஸோ அப்போ 100 இன்ட்டு 9/16ங்கிறது தானே இங்கே வேல்யூ, ஓகேங்களா. அப்போ 900/16 வரும். ரூட் எடுத்தோம்னா 30/4, சேம் 7.5 இயர்ஸ்னு வந்துடும், ஓகேங்களா. ஸோ கொஷின் படித்து பார்க்கும் போதே ஆரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சதுன்னா உடனே 100 ரூட் ஆஃப் 100 இன்ட்டு சம் ஆஃப் மணிங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ ரெண்டு மெத்தடும் பார்த்துருக்கோங்க, கிளியர். அடுத்து இஃப் P is to Q is to R is 1/3 is to 2/3 is to 1/4 and Q is 56, then P minus R. ஸோ இப்போ PQR மூணோட வேல்யூ பார்த்தோன்னா 1/3 is to 2/3 is to 1/4. நமக்கு Qவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 56. ஸோ நம்ம முதல்ல இந்த ஃப்ராக்ஷனை முதல்ல சால்வ் பண்ணிடலாம். கீழே எல்சிஎம்னு எடுத்தோம்னா 12 வச்சுக்கலாம், டினாமினேட்டர் எல்லாமே வந்து 12 காமனாக வச்சுக்கலாம். 12 வச்சோம்னா நமக்கு 4 is to 8 is to and 3, கரெக்டுங்களா. ஸோ அப்போ எனக்கான ரேஷியோ பார்த்தோம்னா 4 is to 8 is to 3. Qவோட வேல்யூ வந்து 56. நான் Pயோட வேல்யூவும் Rோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். அப்போ 56/8 Pயோட வேல்யூ இன்ட்டு 4/2 to 28. இப்போ Pயோட வேல்யூங்கிறது வந்து எனக்கு 28 வருது. அண்ட் தென் நான் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக R 56/8 இன்ட்டு 3, கரெக்டுங்களா. அப்போ எனக்கு ஆரோட வேல்யூன்னு பார்த்தோம்னா 721 வருமா. ஸோ 21 அண்ட் P minus R equal to 28 minus 21. ஸோ 7ங்கிறது என்னோட ஆன்சர். P minus Rோட வேல்யூன்னு பார்த்தோம்னா 7. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து a man buys a refrigerator at 22,000 rupees and pays an additional rupees 1,000 for transport and 2,000 for installation. What should be the selling price to get a profit of 15% on the whole transaction? ஸோ ஒருத்தர் ஃப்ரிட்ஜை வாங்குறாரு, அது வாங்கினதுக்கப்புறம் அதை விற்க போகிறாரு. ஆனால் அந்த விற்ற ரேட்டில் எனக்கு 15% லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. இப்போ ஃப்ரிட்ஜோட ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம பார்க்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 22,000. அவர் டிரான்ஸ்போர்ட்டுக்காக செலவு பண்ணுறது 1000 ரூபா, இன்ஸ்டலேஷன் 2000 ரூபா ஆகுது. அப்போ டோட்டலாக என்னோட ஃப்ரிட்ஜோட அமௌண்ட், நான் ஃப்ரிட்ஜுக்காக செலவு பண்ண அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து காஸ்ட் ப்ரைஸ் 25,000 ரூபா. இதில் நான் 15% லாபம் வச்சு விற்கணும். அப்போ 25,000 இன்ட்டு 115/100 23 அண்ட் தென் அடித்தோம்னா 1250 இன்ட்டு 23, ஓகேங்களா. ஸோ இது நான் என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன், 20 + 3 மாற்றிக்கிறேன். அப்போ 1250 இன்ட்டு 20ங்கிறது வந்து எனக்கு 2500 வரும். சாரி 25,000 வரும், ஓகேங்களா. 2 0. அண்ட் தென் 1250 இன்ட்டு 3 எனக்கு 0573. இப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 28,750. நான் எஸ்பியா எவ்வளோக்கு விற்கலாம், செல்லிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 28,750 ரூபா, ஓகேங்களா. 28,750 ரூபாய்க்கு விற்றனா எனக்கு 15% ப்ராஃபிட் கிடைக்குது. ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 143, 77 and 121. ஸோ ஃபஸ்ட்டு இதில் ரொம்ப ஈஸியான நம்பராக தானே இருக்குது. அப்போ 143ங்கிறது வந்து 11 × 13.
அதே மாதிரி 77ங்கிறது வந்து 11 into 7, 121ங்கிறது வந்து 11 into 11. ஸோ HCF காமனான நம்பர் தானே, காமனான நம்பர்னு பார்த்தோன்னா 11 தான் எனக்கு காமன். அப்போ என்னோட ஆன்சர் 11. ஓகேங்களா. அடுத்து ஃபைண்ட் த LCM ஆஃப் 24, 96, 36. நம்ம LCM போடலாம். 24, 96, 36. So 2, 12, 48, 18, 2, 6, 12, 9, sorry 24 வரும். 2, 3, 12, 9, 3 டேபிளில் போட்டோம்னா நமக்கு 1, 4, 3 அந்த 3 போடும், அப்புறமே 2 into 2 கரெக்டுங்களா. அப்போ எனக்கு 2ங்கிறது வந்து 1, 2, 3, 4, 5, 2 into 2 into 2 into 2 into 2 and 3ங்கிறது வந்து 1, 2, 3 into 3. ஸோ இப்போ 2 4, 4 8, 8 16, 16 32 into 9 கரெக்டுங்களா. இப்போ 32 into 9ங்கிறது எனக்கு 18 and 27, 28 வரும். எனக்கான LCM வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 288. ஓகேங்களா. அடுத்து இது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தாங்க. 40% ஆஃப் 3/5 ஆஃப் 24. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எழுதிடலாம். 40% அப்படிங்கிறது 40/100 ஆஃப்னா இன்டூ 3/5 ஆஃப் 24. ஸோ இப்போ வர்ற வேல்யூ என்ன, டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணுறோம், என்ன வேல்யூ வருதோ அதை நம்ம போடுறோம். ஸோ 40ங்கிறது வந்து 2/5 வருமா, கரெக்டாக. இப்போ எனக்கு வந்து கீழே டினாமினேட்டரில் வந்து 25 வந்துருச்சு, மேலே நியூமினேட்டர் பார்த்தோம்னா 6 into 24, 6 into 24. ஸோ 4 and 144, 144/25, 25/144. ஸோ இப்போ பாருங்கள் 5 தான் கண்டிப்பாக வரும், 125. ஓகேங்களா. இதோடய ஸ்டாப் பண்ணுங்கள். ஆப்ஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 5.76 வருது. ஸோ ஆன்சர் எனக்கு 5.76. ஓகேங்களா. ஒன்றும் சால்வ் பண்ண தேவையில்ல. ஆப்ஷன் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் 5ல் ஸ்டார்ட் ஆகுது, அது டெசிமல் பாயிண்டில். ஸோ அதுதான் எனக்கான ஆன்சர். The areas of two similar triangles are 169 square centimeter and 121 square centimeter. If the longest side of the larger triangle is 26, then the length of the longest side of the other triangle. ஸோ 2 ட்ரையாங்கிள் இருக்குங்க, ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 ட்ரையாங்கிள் இருக்கு. இதை வந்து லார்ஜர் ட்ரையாங்கிள் வச்சுக்கலாம், இது வந்து ஸ்மாலர் ட்ரையாங்கிள் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஏதாவது ஒரு சைடு வந்து எனக்கு லார்ஜராக இருக்கும். ஸோ இந்த சைடை நான் என் ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய லார்ஜர் சைடை நான் வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து 169 ஸ்கொயர் சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து 121 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அண்ட் லாங்கஸ்ட் சைடு ஆஃப் தி லார்ஜர் ட்ரையாங்கிள், என்னோட லார்ஜர் ட்ரையாங்கிளோட லாங்கஸ்ட் சைடோட வேல்யூ 26 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இன்னொரு ட்ரையாங்கிளோட லாங்கஸ்ட் சைடு, இந்த ட்ரையாங்கிள், இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இருக்குங்களா, இதோட லாங்கஸ்ட் சைடு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஸோ இதோட ஏரியா, ரெண்டோட ஏரியா இருக்கு இல்லைங்களா, 2 ட்ரையாங்கிளோட ஏரியா ஈக்குவல் டு எந்த சைடோட நான் கம்பேர் பண்ணுறேனோ அந்த சைடோட ஸ்கொயர் வேல்யூ. ஸோ நான் வந்து இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ABC, BC. ஸோ ஏவோட ஸ்கொயர் அண்டு இதோட ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ A1, A2 வச்சுக்கலாம். A1, A2 and area 1, area 2. கிளியர். ஸோ இப்போ ஏரியா 1ஓட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 169, ஏரியா 2 வந்து 121 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு லார்ஜர் சைடு, அதாவது லார்ஜர் சைடு ஆஃப் தி லார்ஜர் ட்ரையாங்கிள்
26 ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஏன்னே வச்சுக்கலாம், ஏன்னா அது தானே தெரியாது. ஓகேங்களா, ஏ ஸ்கொயர்னே வச்சுக்கலாம். இப்போ 169 by 121 into 26 into 26 ஸோ இந்த 169 அப்படிங்கிறது வந்து 13ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ நான் அந்த 169 13 into 13 எழுதலாம். அதே மாதிரி இந்த 121ங்கிறது வந்து 11 into 11 எழுத முடியும். ஸோ எனக்கு 1/a ஸ்கொயர்னு இருக்கு. நான் இந்த ஸ்கொயரை கம்ப்ளீட்டாக நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ a square equal to 11 into 11 into 26 into 26 by 13 into 13. ஸோ ஸ்கொயர் ரிமூவ் பண்ணோம்னா நான் இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா, அப்போ 11 into 26 by 13 வருமா? ஸோ 13 கேன்சல் அண்டு ஏவோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து, அதாவது A2ஓட வேல்யூங்கிறது வந்து எனக்கு 22 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இப்போ ஏவோட வேல்யூங்கிறது வந்து எனக்கு 22 சென்டிமீட்டர். கிளியர்? ஓகேங்களா, இந்த மாதிரி சம், அதாவது சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஏரியாங்கிறது வந்து எந்த சைடோட கம்பேர் பண்ணுறோமோ அதோட ஸ்கொயர் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து கார் A covers a distance in certain time. Car B takes double the time to cover the half of the same distance. Find the ratio of their respective speeds. ஸோ ரெண்டு கார் இருக்கு, A and B. இதோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுக்குமே வந்து கார் A வந்து D டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுச்சுன்னா கார் Bங்கிறது வந்து ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணுது. அப்போ D/2. அடுத்து டைம் கம்பேர் பண்ணலாம். டைம்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் A வந்து கவர் பண்ணுது சர்டைன் டைமில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கார் Bங்கிறது வந்து டபுள் த டைம், அதாவது 2t, ஏவை விட 2 மடங்கு அதிகமாக எடுத்துக்குது அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை கவர் பண்ண. இப்போ ஸ்பீடை வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ நான் S1ன்னு காரோட வேல்யூ எடுத்துக்கிறேன் அண்ட் S2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ S1 ஈஸ் டு S2 ரெண்டோட ரேஷியோ தானே கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, S1ஓட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா D/t, S2ன்னு பார்த்தோம்னா D/2 by 2t. ஸோ இப்போ D/t is to D/4t. ஸோ dt கேன்சல். அப்போ 1 is to 1/4ன்னு வரும். அப்போ 4 is to 1. இதுதான் என்னோட ஸ்பீடோட ரேஷியோ. 4 is to 1 தான் வந்து என்னோட ஸ்பீட் ரேஷியோ. அடுத்து, if a student mark were increased by 25%, he would have scored 75 in his test. How much did he actually score? ஸோ ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து 125% அதிகமாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, அவன் டெஸ்ட்டில் 75 மார்க் வாங்கியிருக்க முடியும். அவனோட மார்க் என்னங்கிறத நமக்கு கொடுக்கல. ஸோ அவனோட ஆக்சுவல் மார்க்கை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்டூடெண்ட்டோட மார்க் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் வேல்யூ. இந்த எக்ஸ் வேல்யூங்கிறது வந்து 25% அதிகமானுச்சுன்னா, இன்க்ரீஸ்டு பை 25% ஈக்குவல் டு 75%. அவனோட அந்த டெஸ்ட்டில் 75 மார்க்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை கம்பேர் பண்ணலாம். 5, 3, ஸோ 20, எக்ஸோட வேல்யூங்கிறது வந்து 60. அப்போ அவனோட ஆக்சுவல் ஸ்கோருங்கிறது வந்து 60. ஓகேங்களா, இஃப் த மீன் ஆஃப் டேட்டா 10, 8, 15, 12, k, 25 இஸ் 12, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. நமக்கு இது ஒரு டேட்டா செட். இந்த டேட்டா செட்டில் ஓட மீன் வேல்யூன்னு பார்த்தோம்னா 12ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த டேட்டா செட்டில் ஒரு வேல்யூ கொடுக்கலங்க, கே. இந்த கேவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மீன் கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் செட்
நம்பர் ஆஃப் செட் அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 அப்போ டோட்டல் செட்டுங்கிறது வந்து 6. ஸோ 10 + 8 + 15 + 12 + k + 25 divided by 6 equal to 12. என்ன எத்தனை மீன் வேல்யூ? மீன்ங்கிறதும் ஆவரேஜும் ஒன்று தாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம k வந்து காமன் வச்சுக்கலாம். இப்போ ப்ளஸ் பண்ணலாம். 10 + 18 70 வரும். 70 by 6 equal to 12. இப்போ k + 70 equal to 6 into 12ங்கிறது வந்து 72. k ஓட வேல்யூ வந்து 72 minus 70 equal to 2. ஸோ k ஓட வேல்யூங்கிறது வந்து எனக்கு 2ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து find the least square number which is exactly divisible by 4, 9, 14. ஸோ இந்த மாதிரி லீஸ்ட் ஸ்கொயர் நம்பர்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சிம்பிளாக ஃபஸ்ட்டு கண்டிஷனே நம்ம எல்சிஎம் எடுக்கணுங்க. கொடுத்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 2, 9, 7 மறுபடியும் 2 டேபிளால் போட்டோம்னா 1, 9, 7. ஸோ 3 into 3 and 7 வருமா? நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனே பார்த்தோம்னா லீஸ்ட் ஸ்கொயர் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூன்னு பார்த்தோம்னா 2 into 2 into 3 into 3 into 7. ஸோ எனக்கு ஸ்கொயர் நம்பர்னால் வரணும்னா அப்போ இது ஸ்கொயர் நம்பர். 2 into 2ங்கிறது வந்து 4, அப்போ அது ஒரு ஸ்கொயர் நம்பர். அதே மாதிரி 3 into 3ங்கிறது 9 ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸோ இதெல்லாம் இன்டூ பண்ணோம்னா எனக்கு இந்த 7 மட்டும் ஒரு ஆடாக இருக்கும். அப்போ நான் இன்டூ 7 போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு வரக்கூடியதுன்னு பார்த்தோம்னா லீஸ்ட் ஸ்கொயர் நம்பர். ஒருவேளை இந்த இடத்துல ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் which is exactly divisible by அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த ஸ்கொயரை மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நான் 2 into 2 into 3 into 3 into 7. ஸோ இதோட எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். பட் கண்டிஷன் பார்த்தோம்னா லீஸ்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஸ்கொயராக மாற்றணும். ஸோ இன்ட்டு ஒரு 7 நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். அப்போ 4 into 9 into 7. 4 9 சார் 36 into 7. ஓ 49ங்க. ஸோ 36 into 49. 49, 36, 4, 6, 17. ஸோ 1764. ஆப்ஷன் சிங்கிறது வந்து கரெக்டான வேல்யூ. எனக்கு 1764ங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? எப்படின்னா 2 into 3 into 7ங்கிறது வந்து 6 6 42 ஸ்கொயர் வேல்யூ தான் வந்து எனக்கு 1764. அப்போ இது ஸ்கொயர் வேல்யூ தானே, எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ கொஷினை பாருங்கள். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர்னு கொடுத்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எல்சிஎம் எடுங்க. லீஸ்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி போடுங்க. ஒரு வேளை லீஸ்ட் கியூப் நம்பர்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேங்களா, நமக்கு லீஸ்ட் கியூப் நம்பர் கொடுத்தாங்கன்னா இங்கே நமக்கு 2 into 2 into 3 into 3 into 7 மட்டும்தான் வந்துச்சு எல்சிஎம் பண்ணும்போது. ஒரு வேளை கியூப் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நான் இங்கே ஒரு 2 ஆட் பண்ணணும், ஒரு 3 ஆட் பண்ணணும், அதே மாதிரி இங்கே 2 7 நான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அது கியூப் நம்பராகவே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து a person walks through a distance of 600 meter in 5 minutes. What is its speed in kilometer per hour? எனக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 600 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைம் பீரியட் 5 மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸை நான் கிலோமீட்டராக மாற்றணும். 600 by 1000. அதே மாதிரி டைம் பீரியடை நான் ஹாராக மாற்றணும். 5 by 60. ஓகேங்களா? அப்போ 600 by 1000 into 60 by 5. So 0 0 cancel and 0 cancel. So 36 by 5 வருமா? அப்போ ஃபைனல் ஆன்சர்னு பார்த்தோம்னா 7.2 கிலோமீட்டர் பர் ஹார். 7.2 கிலோமீட்டர் பர் ஹார் தான் என்னோட ஆன்சர். நான் அந்த ஸ்பீடில் போனால் தான் 600 மீட்டரை 5 நிமிஷத்தில் கவர் பண்ண முடியும். A pack of chocolates is divided between 3 friends, Amar, Akbar, Anthony, in the ratio 3:4:5 respectively. If Akbar get
50 chocolates more than Amar, then how much does Anthony get? ஸோ ஒரு குறிப்பிட்ட சாக்லேட் பார்த்தோம்னா 3 பேருக்கு பிரிக்கிறாங்க, அமர், அக்பர், ஆந்தோனி. ரேஷியோன்னு பார்த்தோம்னா 3:4:5. இப்போ அக்பர் gets 50 chocolates more than அமர். அக்பர் gets 50 chocolates more than அமர்னா இவங்க 2 பேருக்குள்ள ரேஷியோ வேல்யூங்கிறது வந்து 1. ஸோ அப்போ 50 ஓகேங்களா, அந்த 1ங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 50. நம்ம டோட்டல் ரேஷியோன்னு பார்த்தோம்னா டோட்டல் ரேஷியோ கண்டுபிடிக்க தேவை, ஆண்டனிக்கு மட்டும் எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகேங்களா, ஹவு மச் டஸ் ஆண்டனி கெட், ஆண்டனிக்கு எவ்வளோ சாக்லேட் போகுது. அப்போ 5 × 50 = 250. அப்போ ஆண்டனிக்கு 250 சாக்லேட் போகுது. ஓகேங்களா, ஒருவேளை டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம டோட்டல் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். 5 + 4 + 3 9 + 3 12. அப்போ 12 × 50ன்னு போட்டு நம்ம டோட்டல் சாக்லேட் பார்த்தோன்னா 600 சாக்லேட்ஸ் இருக்குது. அந்த பேக்கில் வந்து 600 சாக்லேட் இருக்குது, அதை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அடுத்து, a portion inside a rectangle of length 5 meter and breadth 2 meter is shaded in the form of square of side 2 meter. What is the ratio of area of the shaded square to the unshaded portion of the rectangle? இது ஒரு மென்சுரேஷன் சம்ங்க. ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ரெக்டாங்கிளோட லென்த் பார்த்தோம்னா 5 மீட்டர், பிரெத் 2 மீட்டர். அந்த ரெக்டாங்கிளுக்கு உள்ளார ஒரு ஸ்கொயர், அந்த ஸ்கொயரோட சைடு பார்த்தோம்னா 2 மீட்டர். ஓகேங்களா, இந்த ஸ்கொயரை வந்து ஷேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் தி shaded square is to unshaded portion of rectangle. ஸோ நம்ம இந்த ஸ்கொயரோட ஏரியாவும் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி இந்த அன்ஷேடட் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெக்டாங்கிளோட ஏரியா பார்க்கலாம். ஓகேங்களா, ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் = L × B. அப்போ 5 × 2 = 10 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வேல்யூ பார்த்தோம்னா நமக்கு A ஸ்கொயர். அப்போ 2 × 2ங்கிறது வந்து 4 மீட்டர் ஸ்கொயர். இது ஸ்கொயரோட வேல்யூ, இது ரெக்டாங்கிளோட வேல்யூ. நமக்கு இங்கே அன்ஷேடட் ரீஜன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் தெரியணும். அப்போ அன்ஷேடட் ரீஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெக்டாங்கிளோட ஏரியா மைனஸ் இந்த ஸ்கொயரோட ஏரியா போடலாமா. ரெக்டாங்கிளோட ஏரியா மைனஸ் ஸ்கொயரோட ஏரியா 6 மீட்டர் ஸ்கொயர் வருமா. ஸோ நம்ம கொஷனுக்கு வரலாம். ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் ஷேடட் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஷேடட் ஸ்கொயர்னா 4, அன்ஷேடட் போர்ஷன் ஆஃப் ரெக்டாங்கிள்னா 6. ரேஷியோ வந்து 2:3. ஸோ இது சின்ன சின்ன வேல்யூவாக கொடுத்துட்டாங்க. பட் எக்ஸாம்பிள் பார்த்தோம், இப்போ இது வந்து 2017ங்க, அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ 2021னா கொஞ்சம் காம்படிஷன் லெவலும் ஜாஸ்தி. ஸோ எக்ஸாம் கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அடுத்து, a car covers a certain distance in 45 minutes at the speed of 60 km/h. What would be the speed in km/h if it has to cover the same distance 5 minutes earlier? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கார் 45 நிமிஷம் அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுது. ஸ்பீடு பார்த்தோம்னா 60 km/h. நாம் இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். 60 கிலோமீட்டர் இன்டு டைம் வந்து 45 மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹாராக மாற்றுறதுக்கு 45/60. அப்போ 60 கேன்சல் ஆனினா 45 கிலோமீட்டருங்கிறது எனக்கான டிஸ்டன்ஸ். அடுத்து ரெண்டாவது கண்டிஷனில் பார்த்தோம்னா
இந்த காரோட ஸ்பீடு வந்து எவ்வளோ நான் இன்க்ரீஸ் பண்ணனா நான் அந்த இடத்துக்கு 5 நிமிஷம் முன்னாடியே, அதாவது இப்போ 45 மினிட்ஸ் ஆகுது இல்லைங்களா, நான் 40 மினிட்ஸ்லேயே ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ 40 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து மினிட் தான் ஆக்சுவலி. ஸோ இது நம்ம ஹாராக மாற்றணும். அண்டு நம்ம கேட்டிருக்கிறது வந்து ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 45, டைமுங்கிறது வந்து 40 மினிட்ஸ், 40/60. ஸோ எனக்கு 2/3 இருக்கும். ஓகேங்களா? அப்போ 45 × 3/2. ஸோ 135/2 வருமா? அண்ட் 67.5 km/h. அப்போ என்னோட காரோட ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து 67.5 km/h நான் ட்ராவல் பண்ணனா அந்த டிஸ்டன்ஸ் 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை நான் 40 நிமிஷத்தில் கவர் பண்ணிட முடியும். அடுத்து ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹6,400, rate of interest 25% per annum for 3 years. ஸோ பிரின்சிபல்னு பார்த்தோம்னா 6,400, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 25%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years. ஸோ இந்த மாதிரி கொடுத்து எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கேட்குறாங்க, அமௌண்ட்டு கேட்கலங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வட்டியை மட்டும்தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 25% வந்து 25/100 நான் போட்டோன்னா எனக்கு 1/4 வரும். இந்த 1/4ல் 4ங்கிறது என்னோட பிரின்சிபல் அமௌண்ட், ஐங்கிறது என்னோட இன்ட்ரெஸ்ட். ஸோ 4 + ஐங்கிறது வந்து என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 5. ஓகேங்களா? ஸோ அதாவது அமௌண்ட்டு 5. ஸோ பிரின்சிபல் வந்து ஃபஸ்ட் இயரில் எனக்கு 400 இருக்குந்தா அமௌண்ட் 5 ஆகும். அண்ட் தென் 4, 5 நான் 3 வருஷம் இல்லைங்களா? ஸோ இன்டூ பண்ணால் 64 வரும். அண்ட் இங்கே 125 வருமா? சார் நான் 0 போட்டேன். இப்போ எனக்கான பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம்னா 64, அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா 125. எனக்கு அமௌண்ட்டு தேவையில்லை, எனக்கு தேவையானது இன்ட்ரெஸ்ட் மட்டும். அப்போ 125 - 64. ஸோ அப்போ 16. ஸோ பிரின்சிபல் பார்த்தோம்னா 6,400 தான் இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்குது. அப்போ எனக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா எனக்கு 6,100 ரூபா. ஓகேங்களா? 6,100ங்கிறது என்னோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.